ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லாஜிக் டிசைன்றது மேப், அதாவது கர்னாட் மேப் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த மேப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பூலியன் ஃபங்க்ஷன்ஸை, அதாவது எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் அதை ஒரு விஷுவலாக போட்டு காட்டுறதுக்கும் நமக்கு கர்னாட் மேப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது என்னென்னா, உங்களோட சர்க்யூட்டில் லாஜிக்கல் கேட்ஸ் அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிசைன் பண்ணுறதுக்கும் இந்த மேப் யூஸ் ஆகுது. ஸோ மேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 வேரியபிள் மேப் வந்து போடுறேன். ஸோ இது வந்து என்னென்னா, இது வந்து எனக்கு மொத்தம் 4 ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கும். இந்த 4 ஸ்கொயர் பாக்ஸஸ், இந்த ஒவ்வொரு ஸ்கொயர் பாக்ஸஸையும் நம்ம மின் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ஸில் தரதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இன்புட்ஸ் தரமோ அது மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 பாக்ஸஸை நம்ம பைனரியாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா, நம்ம 0 0 0 1 1 0 1 1 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 0 0 வந்து பார்த்தீங்கன்னா நான் 0th மின் டேர்ம், இந்த 0 1 ஃபர்ஸ்ட் மின் டேர்ம், 1 0 செகண்ட் மிட் டேர்ம், இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் மிட் டேர்ம் இப்படி கொடுப்பேன். ஸோ இந்த 0 ப்ளஸ் 0 0 0 1 0 1 ஓகேங்களா? ஸோ இப்போ 0 0 இருக்கிற இடம் எனக்கு 0th மிட் டேர்ம், அதாவது 0th மிட் டேர்ம். 0 1 இருக்கிற இடம் எனக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், 1 0 இருக்கிற இடம் எனக்கு செகண்ட், அண்ட் 1 1 இருக்கிற இடம் எனக்கு தேர்ட். ஸோ இதில் இருந்து தான் நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் தர ஏபிங்கிற இன்புட் பார்த்தீங்கன்னா என்னோட 2 வேரியபிள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 0 அண்ட் தேர்ட் மிட் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸோ இங்கே எனக்கு 2 வேரியபிள் இருக்குது. ஸோ நான் வந்து 2 power 2 எனக்கு வந்து போட்டால் என்ன வரும்னா எனக்கு 4 வரும். ஸோ 4 மிட் டேர்ம்ஸ்க்கு இருக்கிற மாதிரி நான் என்னோட மேப் போடுறேன். ஸோ அதாவது 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி. இதுவே எனக்கு 3 வேரியபிள் இருந்தால் நான் 2 power 3 எனக்கு என்ன வரும்னா 2 power 3 எனக்கு 8 மிட் டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ நான் 8 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மேப் போடணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த கொடுத்துருக்க மின் டேர்ம்ஸில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே ஏபி இன்புட்ஸ் அப்படியே நான் எழுதிக்கிறேன். தென் எந்தெந்த மின் டேர்ம்ஸில் நான் வந்து வேல்யூஸை வந்து போடணும்னு பாருங்கள். 0th அண்ட் தேர்ட் மின் டேர்ம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 0 1 0 1. ஸோ நம்ம 0 0 எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 0 0 இஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கும். 0 0 எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொசிஷனில் இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் 1 1 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம குரூப்பிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ இப்படி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் பண்ணப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல அட்ஜசன்சியாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து செட் ஆகுதோ அதை வந்து நான் அப்படியே குரூப் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு இங்கே 1 வந்து இங்கே சிங்கிளாக இருக்குது, இங்கேயும் சிங்கிளாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி நான் வந்து குரூப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் குரூப் 1 வச்சுக்கிறேன், இதை நான் வந்து குரூப் 2 வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு பூலியன் எக்ஸ்பிரஷன் வந்து இதுலேருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த 1ஓட லெஃப்ட் சைடு வந்து எதை மார்க் பண்ணுதுன்னு பாருங்கள். அதாவது குரூப் 1ஓட இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஃப்ட் சைடு 0 மார்க் வந்து அப் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு அதுவும் 0 தான் பண்ணுது. ஸோ இங்கே வந்து 0வாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஏ பார், அது மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஏ பார் 1ன்னு இருந்தால் ஏ, 0 இந்த சைடு பார்த்தீங்கன்னா பி பார், இங்கே வந்து பி. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ பாரை பாயிண்ட் பண்ணுது, அப்பர் பார்த்தீங்கன்னா பி பாரை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடையும் இது வந்து இந்த சைடையும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு ஏ பார் இருக்குது, மேலே வந்து பி பார் இருக்குது. ஸோ நான் ஏ பார் பி பார். தென் நெக்ஸ்ட் குரூப் போகும்போது நீங்கள் ப்ளஸ்ங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள், அடிஷன் சிம்பிள். ஸோ யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் குரூப் என்னது எனக்கு தேர்ட் மிட் டேர்மில் இருக்குது. ஸோ இந்த ஒன்னோட லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, நார்மல் ஏ இருக்குது. இந்த ஒன்னோட அப் சைடு என்ன இருக்குது, நார்மல் பி இருக்குது. ஸோ இதுதான் என்னோட பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ நான் இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது டிரைவ்டு லாஜிக் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா எக்ஸ் நார் கேட்டுன்னு இருக்கேன். எக்ஸ் நார் கேட்டை வந்து நம்ம எப்படி போடலாம்னா ஏ 10 பி பார். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் நார் கேட். ஸோ உங்களுக்கு 2 வேரியபிள் மேப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் 3 வேரியபிள் மேப் பார்க்கலாம். தேங்க்யூ.